இங்கே தனியார் பேருந்துகளோட பயண கட்டணம் அப்படிங்கிறது 2-3 மடங்கு ஏறி தான் இருக்கு. டிக்கெட் விலையை அதிகப்படுத்திட்டாங்கன்னா எங்களுக்கு புகார் அளிங்க அப்படின்னு சொல்றீங்க. இங்கே ரெட் பஸ் அபி பஸ்ல வெளிப்படையாக தான் போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு நீங்களே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? எஸ்சிடிசி புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க விடுறதே ஒரு ஊருக்கு 1 பஸ் 2 பஸ்ன்னு விடுறீங்க. நாங்கள் சிறப்பு பேருந்தை விடுறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இங்கே ஒரு டவுன் பஸ்ஸை தூக்கி 8 மணி நேரம் 10 மணி நேரம் போற ஊருக்கு நீங்க விடுறீங்க. அதில் ஆணி அடிச்ச மாதிரி நேராக உட்காந்து எத்தனை மணி நேரம் பயணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இதோ மாச கடைசி வந்துருச்சு. இங்க தேர்தல்னாலே வியாழக்கிழமை வாரத்துக்கு நடுவில் வந்திருக்கு. இங்க முக்கால்வாசி பேர் சொந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல வந்து வேலை செய்யறவங்க தான். இங்க நாங்க வாக்கு செலுத்துறதுக்காக எங்க ஊருக்கு போகணும்னா இவ்வளவு கட்டணம் கொடுத்து எங்களால போக முடியுமா சொல்லுங்க? இங்க அன்றாட வாழ்க்கையை வாழ்றதுக்கே அரசியல்வாதிகள்கிட்ட நம்ம கையேந்தி தான் நிக்கிறோம். சிக்னலுக்கு சிக்னல் நமது இலக்கு 100% வாக்குன்னு பொம்மையை நிப்பாட்டி வைக்கிறதோ அங்கேயும் இங்கேயும் விளம்பரம் செய்யறதுனாலயோ 100% வாக்கு கிடைச்சிடாது. இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து உள்ளூருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எலெக்ஷன் நாள் அன்னைக்கு எல்லாருக்குமே பயண கட்டணம் இலவசம் அப்படின்னு சொல்றதுனால தான் இங்க 100% வாக்கெல்லாம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இருக்கிற ஆட்சியாளர்கள் மாதிரி சும்மா கண் துடைப்புக்கு செயல்படாம இந்த மாதிரியான வசதிகளை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தாதான் இங்க வாக்கு செலுத்துறவங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியும்.